கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த சித்தூர் பகுதியில் அகல் விளக்கு தயாரிக்கும் பணிகள் குறித்த சிறப்பு பார்வையை பார்ப்போம். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்கள் மண்பாண்டங்களை தயாரிக்கும் தொழில் செய்து வருகின்றனர். இவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு பானை, தீபாவளி, கார்த்திகை தீபத்திற்கு அகல் விளக்குகள் மற்றும் வீட்டு உபயோக பாண்டங்களையும் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு நாளைக்கு தனிநபராக 1000 முதல் 2000 வரை அகல் விளக்குகளை தயாரித்து சில்லறை விலையில் ₹1 மொத்த விலையில் 90 காசுக்கும் விற்பனை செய்து வருகின்றனர். அதில் கூம்பு வடிவ விளக்கு, ஒருமுக விளக்கு, இருமுக விளக்கு, 5 முக விளக்கு என பல்வேறு வடிவங்களில் விளக்குகளை தயாரிக்கின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கே வந்து வியாபாரிகள் அகல் விளக்கை விற்பனைக்காக வாங்கி செல்கின்றனர். இந்த நிலையில் செயற்கை முறையில் ரசாயனம் கலந்து சிலர் தயாரிக்கும் அச்சு விளக்கு வருகையால் தங்களுடைய தொழில் குறைந்து கொண்டே போவதாக அகல் விளக்கு தொழிலாளர்கள் வருத்தத்தை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அகல் விளக்கு தயாரிக்கும் தொழிலாளர்களிடம் கேட்டபோது அகல் விளக்கு தயாரிப்பதற்கு தேவையான மண், மட்டை, ஓலை போன்ற உபகரணங்கள் விலை உயர்ந்து கொண்டே போவதாகவும், ஆனால் தங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். மேலும் பழமை வாய்ந்த இந்த தொழில் அழிந்து போகாமல் மீட்டெடுக்கும் வகையில் ஏரியில் மண் அள்ளுவதற்கு உரிமம், இலவச மின்சாரம் மற்றும் மானிய விலையில் அகல் விளக்கு தயாரிக்கும் உபகரண பொருட்களை வாங்கிட வேண்டும் என அகல் விளக்கு தயாரிக்கும் தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். எடப்பாடி வட்டம் சித்தூர்லேருந்து நாங்கள் பேசுகிறோங்க. நாங்கள் மண்பானை தொழிலாளர்கள் விளக்கு செய்கிறோங்க. விளக்கு வருஷம் பூரா செஞ்சிட்ருக்கோம். செஞ்சு கரூர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், பழனி எல்லா ஊருக்கும் நாங்கள் அனுப்புகிறோம். எங்களுக்கு வருஷம் பூரா தொழில் என்னன்னாக்கா கொஞ்சம் இப்போ வியாபாரம் நாங்கள் வாங்குகிற பொருள் எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம். நாங்கள் விற்கிறது எங்கிட்ட வாங்குறது கொஞ்சம் ரேட்டு இப்போ கம்மியாக போயிட்டுக்குதுங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு இது பண்ணால் பரவாயில்ல. மண் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குதுங்க. மண் கிடைக்க மாட்டேங்குது. வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் கொண்டாந்து எங்களுக்கு போடுறது அவங்க அதிக ரேட்டுக்கு இப்போ ஒரு 3000, 2500 எங்களுக்கு ஓகே. ஒரு 5000, 6000 இவ்வளோ சொல்கிறதுனால எங்களுக்கு இந்த விளக்கு விற்கிறது கட்டுப்படி ஆகலை. அதே மாதிரி கரண்ட்டும் எங்களுக்கு எந்த மானியம் கொடுக்குறதில்ல, ஒரு மோட்ரு கொடுக்கறது கிடையாது. இந்த வருஷம் 5000 ரூபாய் கொடுக்கறது கூட எங்களுக்கு நாங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. செய்யாதவங்க நிறையா பேர் வாங்கிக்கிறாங்க. என் பேர் விக்னேஷுங்க. நான் பிஃபார்ம் படிச்சிருக்கிறேன். இது எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் அது பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் தாத்தா போனது நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன் அந்த தொழிலை, மண் தொழில். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அச்சு வழக்கு வந்ததுலேருந்து எங்கள் வழக்கு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இப்போ ரேட் அந்த இதுக்கு போகிறதில்ல. அதுக்கு தான் டிமாண்ட் போகிற இதுக்கு வரதில்லை. நாங்கள் எல்லா இதுவும் பண்ணி எல்லா வேலையும் நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறோம். ஆனால் அந்த இதுக்கு இந்த இது வரது கிடையாது. நாங்கள் பார்த்திங்கன்னா மண்ணுலேருந்து நாங்கள் மட்டை வாங்குகிறோம். மட்டையிலேருந்து எல்லாம் ஓலேருந்து எல்லாம் வாங்கும்போது அதோட ரேட் அதிகமாகுதே தவிர எங்களோட விளக்கு ரேட் அதிகமாக இது பண்ணுறதில்ல. அது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எங்களுக்கு கவர்மெண்ட் அதே மாதிரி இந்த கரண்ட்லேருந்து இந்த மண் இதுலேருந்து எல்லாத்துலையும் எங்களுக்கு ஒரு மானியம் பண்ணி கொடுத்து எங்களுக்குன்னு ஒரு நல இதெல்லாம் நலத்திட்டு பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்.